ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான பலாக்கொட்டை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக எல்லாருமே பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதில் உள்ள சீடை தூக்கி போட்டுருவோம். அந்த சீடை வச்சு நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபி செய்யலாம். அதில் நான் இன்றைக்கி சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். இந்த சாம்பாரில் எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணாமல் வெறும் பலாக்கொட்டையை வச்சு மட்டும்தான் இந்த சாம்பார் செஞ்சுருக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் படி நீங்களும் செய்யுங்க. பலாக்கொட்டை சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பலாப்பழம் சீசன் இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பலாப்பழம் இருக்கும். அதில் இருக்கிற சீடை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கிறேன். பலாக்கொட்டையை காய வச்சுட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். சாம்பாருக்கு பருப்பை ஊற வச்சு சேர்த்தோம்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் எப்பயுமே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுடுவேன். பலாக்கொட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி குழம்புல செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த சாம்பாருக்கு நம்ம அதிகமாக எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து சாம்பார் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதா இருந்தால் இன்க்ரீடியன்ஸை கூடுதலாக ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து தக்காளி, பலாக்கொட்டை, பூண்டு இது 3யுமே பருப்பில் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் நான் பருப்பு கூடையே சேர்த்து வேக வைக்க போகிறேன். அடுத்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால எனக்கு 2 விசிலில் ஈஸியாக வெந்துடும். நீங்கள் பருப்பை ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பலாக்கொட்டை நல்லா வேகணும். பருப்பு வேகிற டைமில் சாம்பாருக்கு தொட்டுக்க செய்ய போகிறேன். வாழைக்காய் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாலும் அதை தண்ணியில் போட்டுடணும், இல்லைனா கருத்தா மாதிரி போயிடும். நான் 2 வாழைக்காவை மேலே இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஷேப்பாக தான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன்.
அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் தோசை தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தவா ஹீட் ஆகினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் மறு சைடு பரட்டி போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக வெந்து சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வேக வச்ச பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 விசிலில் சூப்பராக பருப்பு வெந்துருச்சு. நான் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ண பலாக்கொட்டையும் நல்லா வெந்திருக்கு. அடுத்து சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பேக்கெட் மசாலா சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து எடுத்து வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பரான சுவையான பலாக்கொட்டை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். என்னோடய சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.